ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/8/2024. ஸோ 18/8/2024 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 20/2/2001. முரளியுடைய தலைப்பு சிவஜெயந்தி. சத்தியம் எடுக்கிறது மற்றும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறதுடைய நினைவார்த்தம்தான் இந்த சிவஜெயந்தி. இன்றைக்கி இது வந்து சிவராத்திரி முரளி. இன்றைக்கி சிவபாபா திருமூர்த்தியோடைய படைப்பவர் இல்லையா? சொல்லும்போதே திருமூர்த்தி சிவபாபான்னு சொல்லணுன்னுவார். அவர் தன்னுடைய பூஜிக்க தகுந்த சாலிகிராம குழந்தைங்களை பார்க்க வந்திருக்கிறார். சாலிகிராமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் கூட இருக்கும். வடநாட்டில் நிறைய இடங்களில் பெரிய சிவலிங்கம் இருக்கும், அதை சுற்றி சின்ன சின்ன சிவலிங்கம் இருக்கும். அதை தான் சாலிகிராமம்னு. அது வந்து பரந்தாமத்தில் பாபா பக்கத்தில் நம்ம இருக்கிறது. அப்படி நம்மை சாலிகிராமம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆத்ம உணர்வில் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் பாபா சொல்கிறார். ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத ஏதோ ஒரு விதத்தில் பாபா ஞாபகப்படுத்துவார் எடுத்த உடனே முரளியில், எல்லா முரளிலையுமே. அப்போ பூஜிக்க தகுந்த சாலிகிராம குழந்தைங்களா ஆயிட்டிங்கன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறார். பூஜிக்க தகுந்த சாலிகிராமங்களை பார்க்க வந்திருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு நம்ம தகுதி அடையில விகார குணம் இருக்குதுன்னா பாபா நமக்கு எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கார் நம்ம மேலே அப்படின்னு நினச்சி நம்மை நாமே மாற்றிக்கணும். இன்றைக்கி பாபாவுடைய சந்திப்பும்னு சொல்லலாம், விழானும் சொல்லலாம். பாபாவோட சந்திப்பு விழா. நீங்கள் உலகத்தில் இருந்து எல்லா மூலையிலிருந்தும் ஊக்க உற்சாகத்தோடு பாப்தாதா பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீங்க. அதான அர்த்தம். சிவஜெயந்தினா என்னது? சிவனுடைய பிறந்த நாள். பாபாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறதாக குழந்தைங்க சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, நான் குழந்தைங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறேன். ஏன்னா சிவராத்திரி பாபாவுக்கும் பிறந்த நாள், குழந்தைங்களுக்கும் பிறந்த நாள். கரெக்டுனா? இப்போ பிரம்மா உடம்பில் வரும்பொழுது சிவபாபாவுக்கும் பிறந்த நாள், அன்றைக்கி பிரம்மாவுக்கும் பிறந்த நாள். வந்த உடனே அவர் பிரம்மா ஆயிடுறாரு இல்லையா? அது எல்லாருக்குமே அப்படி தான். எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்போ பாபா வராரோ அன்றைக்கி நமக்கும் பிறந்த நாள். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அலௌகீக பிறந்த நாளை கொண்டாடத்தான் வந்திருக்கிறீங்க. அலௌகீக பிறந்த நாள், லௌகீக உடல் எடுத்த நாள் கிடையாது, ஆன்மீக ஜென்மம் எடுத்த நாள். முழு கல்பத்திலையும் இந்த மாதிரி ஒரு அன்பான தனித்துவமான பிறந்த நாளை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்பாவுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரே நாள் பிறந்த நாள் உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வருஷமாவது மாறும்ல. இங்கே எல்லாமே ஒரே நாள். ஏன்னா உலக மாற்ற காரியத்தில் சிவபாபாவோடு பிரம்மா பாபாவோடு பிராமணர்களாகிய நீங்களும் தேவைப்படுறீங்க. எல்லோரும் அன்னைக்கு தான் பிறக்கிறோம். இங்கே பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த சங்கமயுகத்தை சேர்த்து அங்கே ஒரு நாள் கொண்டாடுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி பிரம்மா பாபாவும் ஒரே நாள் பிறந்தோமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் வரும் இல்லையா? சங்கமயுகத்தை மொத்தமாக சேர்த்து தான் சிவனுடைய பிறந்த நாள் அங்கே ஒரு நாள் கொண்டாடுறாங்க. அப்போ இந்த சங்கமயுகத்தில் தான் பாபா குழந்தைங்க எல்லாருமே பிறக்கிறோம். பிராமணர்கள் இல்லாமல் யாகம் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால தான் பாபா மற்றும் குழந்தைகளுடைய ஜெயந்தி அல்லது பிறந்த நாள் ஒன்றாக கொண்டாடப்படுது. ஏன்னா பாபா வந்தது யாகத்தை வளர்க்க, அந்த யாகத்தை வளர்ப்பதற்கு பிராமணர்கள் தேவை. அதனால் வந்த உடனே யாகத்தையும் வளர்க்கிறார், பிராமணர்களையும் படைக்கிறார். குழந்தைங்க தங்களுடைய இதயத்திலிருந்து பாபாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. பாபா அதைவிட பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை ஒவ்வொரு பாபா குழந்தைங்களுக்கும் இதயத்திலிருந்து கொடுக்கிறார், ஆசீர்வாதமும் கொடுக்கிறார். இந்த அலௌகீக ஜென்மம் எடுத்ததுக்காக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், முபாரக் முபாரக் முபாரக்.
எல்லோரும் கையசைச்சாங்க. நல்லது. ஸோ ஒரு கையால் கை தட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம செய்கிற எல்லாமே ராயலாக இருக்கணும். சங்கமயுகத்தில் உலகத்தில் கை தட்டுறது 2 கையால் தட்டுவாங்க, ஆனால் அது சத்தத்தை கொடுக்கும், மற்றவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், அதுவே துக்கம்தான். ஸோ நம்ம ஒரு கையால் கை தட்டுறோம். ஆனால் இங்கே அளவற்ற சந்தோஷம் இருக்கிறதுனால உங்களால் கையை நிறுத்த முடியல. அதனால தான் கையை அசைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தானாகவே அப்படின்னு பாபா சொல்கிறார். உலகத்தில் கூட சீரும் சிறப்புமாக சிவராத்திரியை பக்தர்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் அவங்க கொண்டாடுறது ஒரு நாள் கண் விழிக்கிறது அல்லது ஒரு நாள் விரதம், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும். ஸோ இது சூப்பராக சொல்கிறார். அவங்க தூங்குறது ஒரு நாள், உங்களுக்கு ஒரு நாள் கூட அஞ்ஞான உறக்கம் தூங்கணுன்ற எண்ணமே வர்றதில்லைன்றார் இல்லையா? அவங்க அஞ்ஞான உறக்கத்தில் எப்பவுமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தூல உறக்கத்தை தான் ஒரு நாள் தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒரு நாள் கூட அஞ்ஞான உறக்கத்தை தூங்கணுன்ற எண்ணம் கூட கிடையாது. இங்கே அஞ்ஞான உறக்கம்னு என்ன விகாரத்தில் இருக்கிறது, அந்த எண்ணம் கூட இருக்கிறது கிடையாது. உலகில் மனிதர்கள் ஒரே ஒரு இரவு கண் விழிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த சங்கமயுகத்தின் இந்த ஒரு ஜென்மம் முழுவதும் விழிப்பு நிலையில் இருக்கிறீங்க, அதாவது வைரமாக இருக்கிறீங்க. எழுந்திரிச்சிட்டிங்க தானே எல்லோரும்? இல்லை தூங்கிட்டு இருக்கிறீங்களா? திரும்ப தூங்க போக மாட்டீங்களே, அப்படின்னு என்ன அர்த்தம்? உடல் உணர்வுக்கு போக மாட்டீங்களே, ஆத்ம உணர்வில் இருப்பீங்க தானே? அதுக்கு பேர் தான் முயற்சிட்டு இருக்கிறது. அல்லது கொஞ்சம் தூங்கிடுவீங்களா? நல்லது, நீங்கள் தூங்காமல் இருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் அந்த தூங்கி விழறதுன்னு சொல்கிறாங்க, அது நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? படிச்சுட்டு இருக்கும்போது அந்த மதிய நேரம்லாம் நிறைய பேர் அப்படியே அவங்கள அறியாமல் கண்ணு சொருவி விழுவாங்க. சாயங்காலம் டியூஷன்லேயும் அது மாதிரி நடக்கும். ஸோ அப்படி விழறது இல்லை தானே அப்படின்னு அர்த்தம். உங்களை அறியாமல் ஸ்லைட்டாக விகாரத்தின் பக்கம் புத்தி போகிறது. ஸோ இங்கே நாம் இந்த கலியுக இரவு முழுவதும் கண் விழித்து இருக்கிறோம். பாபா கிடைச்ச பிறகு நீங்களும் கண் விழிச்சு இருக்கிறீங்க, மற்றவர்களையும் எழுப்புறீங்க, தூங்குறவங்களையும் எழுப்புறோம் நாம். ஸோ இதோட நினைவாக தான் அங்கே பைபிளில் ஒரு கதை இருக்கும். யார் கண் விழித்திருந்தார்களோ அந்த பிரியதர்ஷினிகளோடு கடவுள் போயிட்டார், மற்றவர்கள் வரும்போது சொர்க்கம் மூடிவிட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். தூங்கினவங்க இழந்துட்டாங்க சொர்க்கத்தன்ட்டு. இந்த ஞான வாழ்க்கையில் கண் விழித்திருத்தல்னா என்ன அர்த்தம்? அஞ்ஞான இருளிலிருந்து ஞான வெளிச்சத்திற்கு வர்றதுன்னு அர்த்தம். ஸோ உங்கள் எல்லோருக்கும் இந்த ஆன்மீக விழிப்பு நிலை பிடிச்சிருக்குதானே? இந்த ஜென்மம் எடுத்ததுலேருந்து நீங்கள் என்ன சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க? எந்த சத்தியத்தை காப்பாற்றி இருக்கிறீங்க? உங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடி இருக்கிறீங்க. ஞாபகம் இருக்குதா? குழந்தைங்க என்ன சொல்கிறீங்க? ஞாபகம் வச்சுக்கிறத விடுங்க பாபா, அந்த சத்தியமாகவே எங்களுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. சத்தியம் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கிறதில்ல, அந்த சத்தியமாகவே மாறிடுச்சு எங்கள் வாழ்க்கையேன்ற இயல்பாக அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸோ எங்களுடைய வாழ்க்கை தூய்மையான உணவுனால், தூய்மையான தொடர்புனால், ஒருத்தரோட பேசி பழகிறதுலையும் அந்த தூய்மை இருக்குது, எண்ணத்திலும் தூய்மை இருக்குது. இது இயல்பாக மாறிடுச்சு நம்ம பிராமண வாழ்க்கையே. ஏதோ 1 மாதம் 2 மாதத்துக்கு கிடையாது,
சபரிமலைக்கு போகிறவங்க கூட 1 மாதம் 2 மாதத்துக்கு இப்படி இருப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை முழுவதும் இது இயல்பானதாக மாறிடுச்சு. தூய்மையான உணவு, தூய்மையான தொடர்பு, தூய்மையான எண்ணங்கள். நம்ம வாழ்க்கையில் இந்த சத்தியம் அப்படியே ஊடுருவிடுச்சு, இயல்பானதாக மாறிடுச்சு, நம்முடைய சுபாவமாகவே மாறிடுச்சு. நீங்கள் உங்களுடைய இயல்பையே தூய்மையானதாக மாற்றிட்டீங்க தானே, அல்லது இனிமேல்ட்டு தான் மாற்றணுமா? மாறிடுச்சு இல்லையா? ஸோ மாறிடுச்சுன்னா நீங்கள் தலையை அசைச்சா போதும் அப்படின்னு பாபா சொல்கிறார். மாறிடுச்சா? உங்களுடைய சுபாவத்தில் இப்போ அழுக்கே இல்லை தானே? உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த தூய்மை வெளிப்பட்ட ரூபத்தில் எமர்ஜ் ஆகி இருக்குது தானே? நீங்கள் இப்போ சிவ ஜெயந்தியையும் சாலிகிராம ஜெயந்தியும் கொண்டாடினீங்க. ரெண்டும் வைரத்துக்கு மதிப்பான வைரத்துக்கு சமமான மதிப்பு வாய்ந்தது. சாலிகிராமங்களின் பிறந்த நாளும் சிவனுடைய பிறந்த நாளும், அதாவது குழந்தைங்களுடைய பிறந்த நாளும் பாபாவுடைய பிறந்த நாளும். வெளிநாட்டில் உள்ள குழந்தைங்க, உள்நாட்டுக்கு உள்ள குழந்தைங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் கொண்டாடுறோம் இல்லையா? எந்த மூலையில் இருந்தாலும் பாபா இங்கே பேசுகிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எல்லோரும் ஒன்றா தானே கொண்டாடுவாங்க, வெவ்வேறு நேரம் டைம் ஜோன் இருந்தால் கூட. பாப்தாதா உங்களோடு பாபாவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இல்லையா? இங்கே பாபா, நீங்கள் மதுபனில் இருக்கிறீங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுமே சந்தோஷமாக இந்த பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி உங்களுடைய நினைவார்த்தமாக பக்தர்கள் கூட ஒரு தியாகம் பண்ணுவாங்க, ஒரு அர்ப்பணம் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லோரும் எண்ணம் சொல் செயல்னால் பாபா கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்க. அதோடைய நினைவாக மனிதர்கள் பக்தர்கள் தங்களையே அர்ப்பணிக்கிறது கிடையாது, ஆனால் அதுக்கு பதிலாக ஆட்டை பலி கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய நினைவு தான் அந்த பக்ரீது கூட இல்லையா? பக்ரீத்தில் ஆட்டை பலி கொடுக்குறாங்க. ஆடு மேமேன்னு கத்தும், அதாவது நானை பலி கொடுக்கணும், அதாவது என்னை பலி கொடுக்கணும். பலி கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? பாபா சேவையில் தன்னை அர்ப்பணிச்சுட்டு பாபா சொல்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்துறதுன்னு அர்த்தமே தவிர தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கலையா? ஒரே ஒரு ஆடு தான் கிடச்சிருக்குதா? ஏன் ஆட்டை பலி கொடுக்குறாங்க? ஸோ சிவராத்திரி அப்போ ஆட்டை பலி கொடுக்கறது நமக்கு புதுசாக இருக்குது. ஒருவேளை வடநாட்டில் அப்படி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதோடைய மகத்துவம் நமக்கு தெரியும். ஏன்னா தேக உணர்வுடைய முக்கிய காரணமே நான்ற உணர்வு தான். ஹிந்தியில் நான்னா மே. சாடு மேன்னு கத்தம் இல்லையா? அந்த நான் என்னை பலி கொடுக்குறேன்றதுனால அவங்க ஆட்டை பலி கொடுக்குறாங்க. ஸோ எப்போ நீங்கள் நான் என்கிற உணர்வை பலி கொடுக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் பிராமணர்களாகவே ஆகுறீங்க. ஆடு என்ன பண்ணும்? மேன்னு கத்தும். இது நான் சொல்கிற தேக உணர்வுடைய அடையாளம். ஸோ இது இந்த நானுன்ற உணர்வு இருக்குது பாருங்கள், தேக உணர்வு, அது ரொம்ப சூக்ஷ்மமானது, பல ரூபத்தை எடுக்கும். முதல்ல நான் அப்படின்னும்போது என்ன உணர்வு வருது? நான் உடம்பு ஃபஸ்ட்டு. அடுத்தது நான் ஆண், நான் அழகானவன், இந்த ஜாதி, இந்த மதம், படித்தவன், படிக்காதவன், இந்த பதவியில் இருக்கிறேன், இந்த மாதிரி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனால் முதல்ல உடம்புன்னு வருது. ஸோ உடம்பு வச்சு தான் மற்றதெல்லாம் வருது. இன்னும் போக போக பல ரூபத்தில் நான் வரும். பல உறவுகளில் நீங்கள் சிக்க நான் இன்னாருக்கு அப்பா, இன்னாருக்கு மனைவி, இன்னாருக்கு குழந்தை, இன்னாருக்கு தாத்தா, இன்னாருக்கு அப்பா, இன்னாருக்கு நண்பன், இன்னாருக்கு எதிரி,
போய்கிட்டே இருக்கும் இந்த நான். இந்த நாட்டை சார்ந்தவன், வெள்ளை இனத்தை சார்ந்தவன், கருப்பர் இனத்தை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன், அப்படியே போகும். இன்னும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நான் எப்படியெல்லாம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும் பந்தனத்தில். இன்னும் போக போக பதவியின் நான் அது ஒரு பல ரூபம் எடுக்கும். அதை விட சூக்ஷ்மமானது எது அப்படின்னா உங்களுடைய விசேஷத்தின் நான் நல்லா பாடக்கூடியவன், அற்புதமாக ஞானத்தை சொல்லக்கூடியவன், இந்த நானும் உங்களை மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாபா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக விசேஷ குணம் இருக்கும். அது வெளிப்படையாக தெரியலாம் அல்லது சூக்ஷ்மமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு மனித ஆத்மா கூட விசேஷ குணம் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஞான வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் குறைஞ்சது ஒரு விசேஷமாவது இருக்கும். இந்த ஞான மார்க்கத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷமும் பாபா நமக்கு பிரசாதமாக கொடுத்தது, கிஃப்டாக கொடுத்துருக்கிறார் நமக்கு. ஸோ அது நம்மளுடைய இது கிடையாது, கடவுளுடைய கிஃப்ட்டுன்னு புரிஞ்சுக்கணும். கடவுள் எனக்கு பரிசு கொடுத்துருக்கிறார் இந்த விசேஷ குணத்தை. ஸோ அதனால் நான்ன்ற உணர்வை தூக்கி கடவுள் எனக்கு கொடுத்த பரிசுன்னு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி அதாவது ரிவர்ஸாக சொல்லிட்டேன். கடவுள் கொடுத்த பரிசை நான் அப்படிங்கிற உணர்வுக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்னம்மா ஞானம் சொல்லுவேன் தெரியுமா, நான் எவ்வளோ அன்பானவன் தெரியுமா, இது கொடுத்தது கடவுள்னு இல்லாமல் இது உங்களுடைய இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ இது ராயலான அகங்காரம், ராயல் ஈகோவாக ஆகிடுது. அதுதான் அகங்காரத்தின் அதாவது நான் என்பதின் மிகப்பெரிய அகங்காரமாக மாறிடுதுன்ற. ஸோ நீங்கள் உங்களை முற்றிலுமாக பாபா கிட்ட அர்ப்பணிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி நானுன்னு ஒன்று வரும், என்னதுன்னு எப்படி வரும்? உங்களையே அர்ப்பணித்த பிறகு என்னுடைய விசேஷ குணம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வரும்? ஆசிரியர்கள் அனைவரும் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி மைண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, மகாபாரதத்தில் மனைவியை பணயம் வச்சு பாண்டவர்கள் சூதாட்டம் ஆடுவாங்க இல்லையா? அப்போ திரௌபதி கேட்பா, முதல்ல யாரை பணயம் வச்சார், என்னையா அல்லது தர்மரையான்னு கேட்பாங்க. ஸோ தர்மரை தான் முதல்ல பணயம் வச்சுருக்கிறாங்க, யுதிஷ்டிரன் மூத்தவர். அப்போ அவரையே பணயம் வைத்த பிறகு நான் எப்படி அவருக்கு மனைவி ஆக முடியும்? அதாவது அவருக்கு என்னை அதாவது அவரே அடிமை ஆயிட்டார், அப்புறம் என் மீது அவருக்கு எங்கே உரிமை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது அங்கே குழப்பமாக இருக்கும். ஆனால் ஞானத்தின்படி பார்த்திங்கன்னா, உங்களையே நீங்கள் பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி மனைவி, கணவன், அப்பா, அம்மா, நீங்களே பாபாவுடையவர், அப்புறம் எப்படி உங்களுக்கு ஒன்றுத்தின் மீது உரிமை இருக்கும்ன்ற. சூப்பர்ல, செம பாயிண்ட் இது. இப்போ எப்படி என்னுடைய விசேஷம் இதெல்லாம் வந்தது? இந்த உடம்பு உட்பட எல்லாமே கொடுத்தது பாபா, அப்போ விசேஷ குணமும் அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் எதை என்னதுன்னு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? ஸோ ஆசிரியர்கள் எல்லாம் உங்களை என்னன்னு சொல்கிறீங்க? சரண்டர், நான் சரண்டர் ஆகிட்டேன் அப்படி தானே சொல்கிறீங்க? எல்லா ஆசிரியர்களும் சரண்டர் ஆனவங்க தானே? வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க சரண்டர் ஆகி இருக்கிறீங்களா இல்லையா? நீங்களும் சரண்டர் ஆனவங்க தான். குடும்பத்தில் இருந்தாலும் சரண்டர் தான், சென்டரில் இருந்தாலும் சரண்டர் தான். பாண்டவர்கள் சரண்டர் ஆயிட்டிங்களா? நல்லது, வாழ்த்துக்கள். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? உங்களை நீங்கள் பாபா கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். இனி எதிர்காலத்தில் செக் பண்ணுங்க,
நான் உண்மையில் சரண்டர் ஆயிட்டேனா, அல்லது ஏதாவது ஒன்று என்னதுன்னு பிடிச்சி வச்சுருக்கிறேனா? பாபா சொல்லணுமா? நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம் பாபா, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் பாபான்ட்டு. பாபா சொல்கிறாரு, ஒன்று சரண்டர் ஆகிறது, அதற்கு பிறகு என்ன தெரியுமா இருக்குது, டோட்டல் சரண்டர்ன்றார். முழுமையாக சரண்டர் ஆகிறது. செம சூப்பராக ஆழமாக பாபா எடுத்துகிட்டு போகிறார். அது என்ன டோட்டல் சரண்டர் அப்படின்னா, பாபா சொல்கிறாரு, அதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், மனம் புத்தி சமஸ்காரத்தையும் டோட்டல் சரண்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் டோட்டல் சரண்டர்ன்றார். எனக்கு என்னுடைய மனமும் இல்லை, என்னுடைய புத்தியும் இல்லை, என்னுடைய சமஸ்காரமும் இல்லை இல்லையா. நான் ஆத்மான்னு இருந்துச்சு, அந்த ஆத்மாவின் சூக்ஷ்ம அங்கங்களான மனம் புத்தி சமஸ்காரம் கூட அவருடையதாக ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா. கை காலு கண்ணு மூக்கு எல்லாம் அவருடையது மாதிரி இந்த ஆத்மாவின் அனைத்து அங்கங்களும் அவருடையது. உடலுடைய அங்கங்கள் 5 புலன்களை சொல்கிறோம், கர்மேந்திரியங்களை சொல்கிறோம். அந்த மாதிரி ஆத்மாவுடைய அங்கங்கள் தான், சூக்ஷ்ம அங்கங்கள் தான் மனம் புத்தி சமஸ்காரம். ஸோ நீங்கள் முன்னேறி போகணும் அப்படின்னா உங்கள் முயற்சியில் அதிவேகமாக அடி எடுத்து வைக்கணும், அப்போ தான் முன்னேற முடியும். ஆனால் அதை பண்ணுறீங்க, ஆனால் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய பிராமண வாழ்க்கையில் முன்னேறுறீங்க. ஏன்னா இங்கே உட்காந்துட்ருக்கிற பெரும்பான்மையானவர்கள் பிராமணர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ மற்றவங்களும் யார் இருப்பாங்கன்னா, விஐபியாக யாராவது கூப்பிட்ருப்பாங்க. அல்லது பிராமணர்கள் இல்லாதவர்களும் தெரியாமல் வந்துட்டு கூட இருக்கலாம். ஸோ அதை கூட பாபா எனக்கு தெரியுன்றதை சைகை காட்டுறாருன்னு கூட நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லையா. ஒரு சிலர் இப்போ ஒரு சிலர் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி டைமில் அவங்க ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணாலும் அழிச்சிட்டு போகிறது எப்போயாவது எங்கேயாவது நடக்கலாம். ஸோ அதையும் பாபா சொல்கிறார். உங்களுடைய மனதில் வீண் விஷயங்களுடைய பிரபாவம் ஏற்படுது. மோசமாக இல்லை, ஏன்னா மோசமான விஷயங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் தற்போதைய வாயுமண்டலத்தின்படி பாபா வீண் விஷயங்களும் நெகட்டிவ் விஷயங்களும் உங்களுடைய புத்தியை ரொம்ப தாக்குது. இதனால் உணரும் சக்தி இருக்குது இல்லையா, உணரும் சக்தி இருந்தால்தான் சரியான முடிவை எடுக்க முடியும். அந்த சக்தி குறைஞ்சிடுதுன்றார். கரெக்டாக இந்த நேரம் இதை பண்ணணுன்றது அந்த சக்தி குறைஞ்சிடுதுன்றார், முடிவெடுக்கும் சக்தி. ஏன்னா வீண் எண்ணங்கள் விகார எண்ணங்களுடைய தாக்கத்தினால பாபா எவ்வளோ நம்பிக்கை வச்சு, அது உங்களுக்கு இல்லை, ஆனால் அது உங்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றார். சுற்றி எங்கேயோ நடக்கிறதுடைய பிரபாவம் கொஞ்சம் வந்துடுது. மற்றபடி நீங்கள் தப்பு பண்ணுறது கிடையாது, பட் அது எண்ணத்தின் அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்க, இது தப்பு தான், இது சரி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஒன்று புத்தியினால் புரிஞ்சுக்கிறது, இன்னொன்று மனசினால் உணர்றது. மனதால் உணரும்போது தான் மாற்றம் வரும் இல்லையா. அப்போ உலகமே மாறினாலும் நீங்கள் மாற மாட்டீங்க இல்லையா. நான் மனசாட்சிக்கு விரோதமாக செய்ய மாட்டேன்னுவாங்க. அப்போ மனதார அவங்க ஒரு மாற்றம் தன்னை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா உலகமே மாறினாலும் அதிலிருந்து அவங்க மாற மாட்டாங்க. அதனால தான் பாபா மனம் புத்தியை பற்றி சொல்கிறார். இப்போ சமஸ்காரத்தை பற்றி சொல்கிறார். உங்களுடைய சமஸ்காரம் 63 பிறவி பழையதாக இருக்குது.
இல்லையா? கலியுகத்தில் 63 பிறவிகள் இல்லையா? ஸோ 63 பிறவி வயதாகுது உங்களுடைய சமஸ்காரத்துக்கு. இப்போ உங்களுடைய சமஸ்காரம்லாம் எங்கேருந்து வருது? 63 பிறவிகளாக சேர்த்து வைத்த குப்பை. அது உங்களுடைய இயல்பான குணமாக மாறிடுச்சு. வேறு வார்த்தையில் சொல்லணுன்னா எப்படி தெரியுமா சொல்கிறீங்க? என்னுடைய தப்புன்னு சொல்ல மாட்டீங்க, என்னுடைய சுபாவம் எதுன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் பழைய சமஸ்காரங்கள் அழிக்கப்பட்ட பிறகு அல்லது அதை அமுக்கி வச்ச பிறகு மீண்டும் அது வெளிப்படுது இல்லையா? கொஞ்சம் முரளி கேட்கும்போது ஸ்லைட்டாக அழிக்கிறீங்க, யோகத்துலேருந்து ஸ்லைட்டாக அழிக்கிறீங்க அல்லது உள்ளடக்குறீங்க. அப்புறம் அதற்கேற்ற தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது டமால்னு வெளிப்பட்டுடுது. கேட்டால் அது என்னுடைய சுபாவம்னு சொல்லிடுறீங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, டோட்டல் சரண்டர் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உங்களுடைய உள்ளுணர்வே மாறிடணும். அதுதான் டோட்டல் சரண்டர். பாபா மற்றவர்களை பார்க்கும் பொழுது எந்த உணர்வில் பார்ப்பாரோ, எந்த அன்பு கருணையில் பார்ப்பாரோ, அதே மாதிரி தான் எல்லோரையும் பார்க்கணும். அந்த ஆத்மாவை பார்த்தாலே ஆத்மா மேலே கருணை வந்துடும், ஆத்மாவுடைய 84 பிறவிகளின் ஞாபகம் வந்துடும், ஆத்மாவின் ஆதி அனாதி சமஸ்காரத்தை பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால்தான் நீங்கள் டோட்டல் சரண்டர் ஆகியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆத்மாவை பற்றிய உள்ளுணர்வும் மாறணும், அப்போ தான் டோட்டல் சரண்டர்ன்றார். இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்போ டோட்டல் சரண்டர் ஆகலைன்னு அர்த்தம். பாபா இதைத்தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆத்மாக்கள் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருந்தாலும் அவர்களை பற்றி சுப விருப்பமும் சுபமான உள்ளுணர்வு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா ஆத்மாக்களில் கண்டிப்பாக பல வகை இருக்கத்தான் செய்வாங்க எப்போவுமே. இது கல்ப விருட்சம். இதில் வெரைட்டி இல்லை அப்படின்னா அதில் எந்த பியூட்டியும் இல்லைன்றார். எப்படி சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா? கல்ப விருட்சம் கலர் கலராக லைட்டு வைப்பாங்க இல்லையா கிறிஸ்மஸ் ட்ரீயில், அது ஆக்சுவலாக ஆத்மாக்களின் மரம் தான் அது. ஆனால் அது கிறிஸ்தவ தர்மத்த ஆத்மா மட்டும். ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா பல கிளைகள் கொண்டது. ஸோ ஒவ்வொரு கிளையுமே ஒவ்வொரு விதம், அந்த கிளையில் இருக்கும் ஒவ்வொரு இலையும் ஒரு விதம், அந்த ஒவ்வொரு இலையுமே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கல்ப மரத்துக்கு அழகு இல்லைன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஸோ பாபா அதை அழகாக பார்க்குறார். ஒன்று ஒவ்வொன்று அதை நீங்கள் ரசிக்க தானே செய்யணும். ஏன் வெறுக்கிறீங்கன்னு கேட்குறார். இப்படியும் இருக்கிறாங்க, இதுவும் ஒரு சமஸ்காரம், இது அவங்களுடைய நடிப்பு, அவ்வளவுதான். அதனால் நம்மை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சரண்டரான ஆத்மானா எப்படி இருப்பாங்க? எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அவங்களுக்கு சுப விருப்பம் சுப பாவனை மட்டுமே வைக்கணும். நல்ல விருப்பம் தூய்மையான உள்ளுணர்வு தான் வைக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுக்கு துக்கம் கொடுத்தவங்க மேலே ஒரு தவறான அடி போடணும், அப்போ தான் திருந்துவோம், இந்த மாதிரி எண்ணம் வரும் இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். நல்ல விருப்பம் மாறிடுவான், ஒரு நாள் உணர்வான், அந்த மாதிரி தூய்மையான உள்ளுணர்வாக மாற்றணும். ஏதோ பரவசப்பட்டு இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவான் அப்படின்னு சுபபாவனை வைக்கணுன்றார். மிகப்பெரிய எச்சரிக்கை இது இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஆத்மா மீதும் சுபபாவனை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். எப்படி தெரியுமா? அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க, இன்றைக்கி இல்லாட்டினாலும் என்னைக்காவது மாறியே தீருவாங்க. ஏன்னா நீங்கள் வைக்கிறது கடைசியில் எல்லோரும் மாறிடுவாங்களே, எப்படி மாறுறாங்க? நீங்கள் வைக்கிற சுபபாவனையினால். அதனால் அவன்லாம் மாறவே மாட்டான்ற எண்ணத்தையே எடுத்துகிட்டு வராதிங்க. பார்க்குறதுக்கு
கண்ணுக்கு எட்டின தூரம் அவன் மாறுறதுக்கான எந்த வாய்ப்பும் தெரியாட்டினா கூட மாறிடுவான்ற எண்ணம் தான் உங்கள் வாயிலிருந்து வரணும், மனதில் இருந்தும் வரணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாததை எடுத்துகிட்டு வர போகிறீங்க. இந்த என்ன கண்ணுக்கு தெரியாத சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வரீங்கல்ல, அப்போ இந்த ஒரு நபரை மாற்ற முடியாதா? அதனால் ஒருபொழுதும் இவெல்லாம் மாறவே மாட்டாயா அப்படின்னு நினைக்காதீங்கன்ற. அவங்களுக்கு ஜட்ஜாகி தீர்ப்பு கொடுக்காதீங்க நீங்கள், இவன் மாறவே மாட்டான்ட்டு. ஸோ இது கிறிஸ்தவர்கள் யெகோவாவின் சாட்சிகளில் இது வரும். அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, கடவுளுடைய ஞானத்தை அவங்க எடுக்க மாட்டான், நியாயம் தீர்க்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதே விஷயம்தான் பாபாவும் இங்கே சொல்கிறார். ஞானத்தை எடுக்கிறதுன்னு இல்லை, குணமே. பாபா குழந்தைகளே கூட இவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க? ஜட்ஜ் ஆகி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறீங்களா? அவங்க மாறவே மாட்டாங்கன்ட்டு. பாபா எல்லோரும் மாறுவார்னு நினைக்கிறாங்க. பாபா குழந்தைங்களும் மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு மாற மாட்டாங்கன்னா பாபாவுக்கு எதிராக, பரிவாரத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுறது தெரியலையா? அந்த வாயு மண்டலத்தையே நீங்கள் எதிர்மறையாக மாற்றுறது தெரியலையா? நீங்கள் என்ன சவால் விட்டு இருக்கிறீங்க? பஞ்ச தத்துவத்தையே மாற்றி காட்டுறோம், சதோகுணியாக மாற்றி காட்டுறோன்னு சேலஞ்சு பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் அதை பண்ணணும்ல. அப்போ வாயு மண்டலமே மாறுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மாறி தானே ஆகணும். அதனால் அவங்க அப்படி மாறுவாங்களா இல்லையான்ற கேள்விக்கே இடம் கிடையாது. அவங்கள அப்படி மாற்ற வேண்டியதே நீங்கள் தான்றார் சுபபாவனை வச்சு. அதனால்தான் பாபா சொல்றார், மாற்றியே தீரணும் அப்படின்ற வார்த்தையில் அடிக்கோடிடுங்கள். சுபபாவனையின் மூலம் அதை புரிஞ்சுக்கணும். வலுக்கட்டாயமாக போய் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா கிடையாது. சுபபாவனையின் மூலமாக நீங்கள் மாற்றியே தீரணும். அதனால் பாபா சொல்கிறாரு, பஞ்ச தத்துவத்தையே உங்களால் மாற்ற முடியுது, ஆனால் ஆத்மாவை மாற்ற முடியாதுன்னு இருக்க முடியுமா? ஆத்மாக்கள் பஞ்ச தத்துவத்தின் எஜமானர்கள். அப்போ பஞ்ச தத்துவம் மாறுது, எஜமானர்கள் மாற மாட்டாங்களா? ஏன் மாற மாட்டாங்க? அதனால் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே சேவை, தன்னை மாற்றுங்கள். தன்னுடைய மனம், புத்தி, சமஸ்காரத்தை மாற்றுங்கள். இதன் மூலம் அனைத்தையும் மாற்றுங்கள். ஏன்னா உங்களுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் நெகட்டிவாக இருக்கக்கூடாது, புத்தி நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது, சமஸ்காரமே நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்ற உள்ள பதிவானதே மாற்றணும் நீங்கள். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான மாற்றம். சுய மாற்றமே உலக மாற்றம். ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோன்ட்டு. பாபா சொல்கிறாரு, டபுள் சர்வீஸ் பண்ணணும், இரட்டை சேவை பண்ணணும். முதல்ல உங்களை முற்றிலுமாக சரண்டர் பண்ணுங்கள், டோட்டல் சரண்டர். எந்த அளவுக்கு உங்களை சரண்டர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வைப்ரேஷன், அந்த எண்ணத்தின் அதிர்வலைகள், அதனால் உருவாகிற வாயுமண்டலம், உங்களுடைய துணைவர்கள், உங்களுடைய இதயபூர்வமான உதவி மற்றும் ஆசீர்வாதம் மற்றவர்களையும் ஈஸியாக மாற்றம் கொண்டு வரணும். அவர்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். அந்த மாதிரி சரண்டர் ஆகுங்கன்ற. அப்படின்னா அர்த்தம், உங்களுதுன்னு எதுவுமே கிடையாது. பாபாவுடைய குணம் எதுவோ அதுதான். அப்போ பாபா எல்லோரும் நல்லா இருக்கணும், தூய்மை ஆகணுன்ற ஒரு எண்ணம் தான் வைப்பார், கண்டிப்பாக மாறிடுவாங்கன்னு வைக்கிறாருன்னா அதே மாதிரி தானே நீங்கள் வைக்கணும். அப்படி வைத்து அந்த அந்த வாயு மண்டலமும் நீங்கள் கொடுக்குற அந்த எண்ணமே, அந்த ஆசீர்வாதமே மற்றவர்கள் மாற்றிடணுன்றத விட ஈஸியாக மாற்றிடணுன்றார். ஈஸியாக மாற்றம் கொண்டு வருவதற்கு அது உதவி பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களை சரண்டர் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னு காட்டுறாரு பாருங்க பாபா. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை மாற்றம் செஞ்சு காட்டுங்க. முழுசாக சரண்டர், டோட்டலாக சரண்டர் பண்ணுங்கன்றார் எல்லாத்தையும்.
ஸோ இது ஒரு சேவை. அடுத்த சேவை மனிதர்களுக்கு செய்கிற சேவை இல்லை. ஒன்று சூக்ஷ்மமாக வாயுமண்டலத்தின் மூலமாக சுபபாவனை மூலமாக மாற்றுறது, இன்னொன்று மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சேவை. இதன் விளைவாக பாரதத்திலும் சரி வெளிநாட்டிலும் சரி எல்லா இடத்துலையும் பிராமண குழந்தைங்க என்னென்ன சேவை செஞ்சுருக்கிறாங்களோ, கிராமத்தில் கூட நிறைய பண்ணியிருக்கிறீங்க, அது எல்லாமே பாபா மேலே உள்ள அன்புனால் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதற்கு பாபா பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். எதிர்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? பாப்தாதா பிராமணர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறத பார்க்குறார். இன்னுமே அதிவேகத்தில் வளர்ச்சி அடையும், நிறைய பாபா குழந்தைங்க உருவாவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அது கூடவே மக்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் செய்கிற சேவை, பலவிதமான ப்ராஜெக்ட் மூலமாக சேவை செய்கிறீங்களே, அதுவுமே நல்லா இருக்குது அப்படின்னு பாபா தட்டி கொடுக்குறார். இப்போதைக்கு நல்ல நல்ல சகயோகி ஆத்மாக்கள் வெவ்வேறு இடத்துல நல்ல கருவி ஆகியிருக்கிறாங்க சேவை செய்கிறதுக்கு. அவங்க ரொம்ப நல்ல சகயோகி ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு அடி எடுத்து வச்சிட்டாங்க. சகயோகம், நல்ல சகயோகம் பண்ணுற அந்த ஒரு அடி எடுத்து வச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு அடி எடுத்து வைக்கணும். அது என்னது? சகஜயோகி மற்றும் கர்மயோகியாக ஆகிறது. இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, பாபா குழந்தையாக இருக்க மாட்டாங்க, ஆனால் எப்போ சேவை கூப்பிட்டாலும் வருவாங்க. ஸோ சேவை செய்கிறதுக்கு ஒரு அடி எடுத்து வச்சிட்டாங்க. பட்டு சகஜயோகி கர்மயோகி ஆகிற இன்னொரு அடி எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்மியானவர்கள், சகயோகி நிறைய பேர் நல்ல சகயோகிகள் இருக்கிறாங்க, ஆனால் கர்மயோகியாக சகஜயோகியாக ஆனவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அதுவும் கொஞ்சம் தான் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டாவது நிலை, அந்த நிலையை அடையணும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் மேடை மேலே ப்ராக்டிக்கலாக சகஜயோகி பாகத்தை நடிக்கணும், கர்மயோகி பாகத்தை நடிக்கணும். காரியம் செய்தாலும் பாபாவுடைய நினைவு மாறாமல் இருக்கிறேன் என்பது உங்கள் நடத்தையின் மூலமாக தெரியும். எப்பவுமே ஸ்டேஜில் மைக்கு இருக்கும் இல்லையா? ஸ்டேஜில் நடிங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மைக் ஆகணும். ஸ்டேஜில் மைக் இருக்குமே, அப்போ மைக் ஆகணும், பாபாவே வெளிப்படுத்தக்கூடியவராக ஆகணும். அதனால் பிரத்யக்ஷமாக சேவை மைதானத்திற்கு நீங்கள் வரணும். நீங்கள் சக்திகளாகவும் அவர்கள் மைக்காகவும் மாறணும் இல்லையா? இப்போ நீங்கள் மைக்காகி சேவை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய சக்தி அவங்கள மைக்காக்கணும், அவங்க சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு பெரிய பெரிய விஐபியோடலாம் தொடர்பில் இருப்போம் பிரம்மகுமாரிகள், ஆனால் அவங்க சேவை செய்ய மேலே பேசுகிற அளவுக்கு பாபாவை பக்காவாக வெளிப்படுத்துகிற அந்த மாதிரி தீவிரமாக இறங்க மாட்டாங்க. அவங்க வருவாங்க, முரளி கேட்பாங்க, எப்பயாச்சும் ஃபங்க்ஷன் கூப்பிட்டா வருவாங்க, அப்படி மட்டும் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் சக்தியின் மூலமாக அவங்கள நீங்கள் மைக்காக்கணுன்றார். நீங்கள் மைட் ஆகணும், அவங்க மைக் ஆகணும். மைட்டுனா சக்தி, நீங்கள் சக்தி ஸ்வரூபம், அவங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி ஆகணும். அந்த சக்தியின் ஆதாரத்தில் அவங்க பேசக்கூடிய மைக் ஆகணும். எப்படி சூக்ஷ்ம ரூபத்தில் பிரம்மா பாபா சக்தியாகி குழந்தைகளை மைக்காக்கினார் இல்லையா? பாபா சூக்ஷ்மாதனத்துக்கு போய் கொடுக்குற சக்தியினால தான் நம்ம மைக்காகி பாபாவின் ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் சக்தி ஸ்வரூபமாகி அந்த மாதிரி மைக்குகளை உருவாக்குங்கள் இல்லையா? பாபா சக்தி ஸ்வரூபமாக ஆனார்,
சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறாரு. நம்மளும் எப்போவுமே சூக்ஷ்மவதனத்திலே இருக்க வேண்டியது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துலேருந்து விடுபட்டு இருந்தால் தான் சூக்ஷ்மவதனத்துக்கு போக முடியும். ஸோ எப்போவுமே சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லைக்குட்பட்ட எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்க. அப்போ சக்தி ஸ்வரூபமாக தான் இருப்பீங்க. அப்படி சக்தி ஸ்வரூபமாகி மற்றவர்களுக்கும் சக்தியை கொடுத்து அவர்களையும் மாற்றி சகஜ யோகியாக கர்மயோகியாக மாற்றுங்கள். இந்த ஞானத்தை எண்ணம் சொல் செயலால் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவங்கள மாற்றுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறாங்க, நல்ல சேவை செய்கிறாங்க, அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்களால அதிவேகமாக முன்னேற முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை வைக்கிறார், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களோட தொடர்பை நீங்கள் அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு அவங்க தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க. அதனால் சக்தியாகி அவங்கக்கிட்ட வழிகாட்டுங்கள், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்ட்டு. அதுவும் எப்படி பண்ணணும்? அவங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக சரீர நிர்வாகத்திற்காக ஒரு வேலை செய்வாங்க இல்லையா, அதையும் பார்த்துக்கிட்டு ஆன்மீக சேவை ரெண்டும் பேலன்ஸாக பார்த்துக்கிறது எப்படி அப்படின்ற வழியை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா கடைசியில் வந்தவங்க கூட சீக்கிரமாக போக முடியும், எல்லாரையும் விட முன்னாடி போக முடியும் இல்லையா. லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட்டுன்னுவர், ஃபாஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டுன்னுவர். லாஸ்ட்டில் வரவங்க ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டுக்கே வர முடியுன்றார். அந்த மாதிரி அற்புதத்தை பண்ண முடியும். ஸோ அந்த நம்பிக்கை பாபா கொடுக்குறார், நம்மளும் இந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையை உடைக்கிற வேலையை பண்ணுறாங்க. அதெல்லாம் அஷ்டரத்னம் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாங்க, 108 ரெடி ஆகிட்டாங்க, 16,108 ரெடி ஆகிட்டாங்க. சத்தியுகத்துடைய ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. 2 கோடி ஆத்மா ரெடி ஆகிட்டாங்க. இப்போ திரேத்த ஆத்மா தான், அதுவும் பிரஜைகள் தான் வர வேண்டி இருக்குது. பாபா சொல்கிறாரு கடைசியில் வரவங்க ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க, சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாரு. ஆனால் பாபா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பக்காவான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அவங்கள வெளிப்படுத்திட்டா போதும், ஜஸ்ட்டு வெளிப்படுத்துறதுக்கு அந்த சக்தியை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா போதுன்றார். அந்த அளவுக்கு நல்ல டேலண்டான ஆத்மாக்கள் இருக்கிறாங்கன்றார். அதனால் அவங்களுடைய தொடர்பில் இருங்க, அவங்களுக்கு சக்தியை கரண்ட்டு கொடுங்க, ஆன்மீக கரண்ட்டு கொடுங்க, வைப்ரேஷன் கொடுங்க, அதற்கேற்ற வாயு மண்டலத்தை கொடுங்க. ஸோ அவங்களுக்கு கருவியாகிறதுக்கான வழியை காட்டுங்க. இப்படி ஆன்மீக வாழ்க்கையும் லௌகீக வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ணி வாழறது ரொம்ப ஈஸின்றதை வெளிப்படுத்துங்க. இது ஓகே தானே? ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்க தானே? சின்ன சின்ன பொக்கே உருவாக்குங்க, பெரிய பொக்கே தேவையில்லை. குறைஞ்சது ஒரு 5-10 மலர்களின் பொக்கையாவது எடுத்துகிட்டு வாங்கன்ற. ஸோ அந்த மாதிரி சகயோகிகளை மலர்களாக்கி அந்த பூங்கொத்தை எடுத்துகிட்டு வாங்கன்ற. ஏன்னா பாப்தாதாவுடைய கண்களில் அவங்க எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறத பாபா பார்க்குறார். கேட்டுதா? ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க டச் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்கள டச்சில் வச்சிட்டே இருங்கன்ற. ஸோ பாண்டவர்கள் கேட்டிங்களா? நல்லது. இரட்டை வெளிநாட்டினர் இரட்டை வெளிநாட்டினர் குதிக்கலை, பறக்கிறாங்கன்றார். சேவையிலும் சரி சுய புருஷார்த்தத்திலும் சரி பறக்கும் கலையில் இருக்கிறாங்க. சரி, யார் முதல் பொக்கே எடுத்துகிட்டு வரீங்க பார்ப்போம்? வெளிநாட்டினரா அல்லது பாரதவாசிகளா? அல்லது 2 பேருமே ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு வர போகிறீங்களா? ஸோ ஒரு பக்கம் வெளிநாட்டின் பொக்கேவும் இன்னொரு பக்கம் பாரதத்தின் பொக்கே பூங்கொத்தும் இருக்குது. 2 பொக்கேவும் ஸ்டேஜுக்கு வருவாங்க. இந்த விழாவை கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரியே
பிறகு நாம் இந்த பாரதத்தின் பொக்கே மற்றும் வெளிநாட்டு பொக்கேவுடைய விழாவையும் நாம் கொண்டாடலாம். இது உங்களுக்கு ஓகே தானே? வெளிநாட்டை சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த சீசன் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா பூங்கொத்தை? பாரதத்தை சார்ந்தவர்கள் எடுத்துகிட்டு வருவீங்களா? ஸோ பாபா சொல்கிறாரு, உலகியல் தொழிலும் ஆன்மீக தொழிலும் சமநிலையில் வைத்திருப்பவர்களை அழைச்சிட்டு வாங்க. வெறும் பிராமண வாழ்க்கை மட்டும் வாழற உங்களைப் போல இருக்கிறவங்கள மட்டும் அழைச்சிட்டு வராதிங்க. உலகியல் மற்றும் ஆன்மீகத்தின் பேலன்ஸாக இருப்பவர்கள், அதாவது இல்லறத்தில் இருப்பவர்களையும் அழைச்சிட்டு வாங்கன்ற. ஏன்னா அவங்களுடைய தாக்கம்தான் மிக உயர்வானதாக இருக்கும்ன்ற. மனிதர்கள் உங்ககிட்ட திருஷ்டிக்காக வருவாங்க போக போக. நல்லது. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஜெயந்தியை என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஜெயந்தின்னு பாபா கேட்குறார். அதை ஜெயந்தி தீதியை கேட்குறார். இது சிவ ஜெயந்தியை பற்றி சொன்னனால எந்த ஜெயந்தின்னு தெரில. ஸோ இது வந்து ஜெயந்தி சிஸ்டரை கேட்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? பேரை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நிர்மலா, மோகினி, இந்த பெயர்களை நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய பாண்டவர்களை பாருங்கள். பாரதத்தில் லவ் யூ பாபா. ஸோ இதை ஏன் பாபா கேட்குறாருன்னா, பாபா வந்து பொக்கே எடுத்துகிட்டு வர சொன்னார் இல்லையா? அப்போ ஜெயந்தி சிஸ்டர் வந்து நினைக்கிறாங்க என்னென்ன மலர்கள் இருக்குதுன்ட்டு, அந்த பேரை நினைக்கிறாங்க, நிர்மலா, மோகினி அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாண்டவர்களை பாருங்கள். ரொம்ப கம்மியான பாண்டவர்கள் தான் பாரதத்தில் இருக்கிறாங்க. அவங்க அல்லாவிற்கு சமமானவர்கள். சிலர் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரையன் வந்து எதிர உட்காந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஆஸ்திரேலியாவை சார்ந்த பிரையன். ஸோ பிரையன்றவங்க சகோதரனா சகோதரியை தெரியல, அவங்கக்கிட்ட பாபா பேசுகிறார். பொக்கே வந்து உருவாகணும் இல்லையா? ரொம்ப நல்ல ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பேர் பயன்படுத்துகிறீங்க? என்சிஓ அப்படின்னு பேர். என்சிஓனா நேஷ்னல் கோஆர்டினேட்டிங் ஆஃபீஸ். நல்லது. ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டு என்சிஓஸில் இருந்து வந்திருக்கீங்களோ அவங்களாம் கையை தூக்குங்க. ஸோ அவங்க அடிக்கடி இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, கோஆர்டினேட்டிங் இன்சார்ஜ், யார் கோஆர்டினேட்டர், இந்த மாதிரி வேர்டு வந்து வெளிநாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, என்சிஓ ஆகிறது வந்து ஈஸி கிடையாது. நீங்கள் அற்புதம் செஞ்சு காட்டணும், உங்களால் பண்ண முடியும். ஏன்னா வெளிநாடுகள், இந்தியாவிலே இந்த ஞானத்தை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னும் போது அங்கே வந்து அந்த பிரம்மகுமாரி சென்டருக்கு பதிலாக இந்த பேரை பயன்படுத்துவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு சில முஸ்லீம் நாடுகள்லாம் வேறு பேரில் இயங்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ மேபி இங்கே கூட இந்த மாதிரி என்சிஓ இந்த மாதிரி கூட பேரில் இயங்கலாம். ஸோ நீங்கள் அற்புதம் செஞ்சு காட்டுங்க, உங்களால் முடியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நிலம் தயாராக இருக்குது, விதையும் விதைக்கப்பட்டுடுச்சு. ஜஸ்ட்டு பாலனைன்ற தண்ணி மட்டும் ஊற்றணுன்றார். எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்கள். நிலம் தயாராகிடுச்சுன்றார், விதையும் விதைக்கப்பட்டுடுச்சு, ஞானம் கொடுத்தாச்சு, நீங்கள் பாலனை பண்ணணும். ஏன்னா விதைக்கு தண்ணி ஊற்றினா தானே முளைக்கும். இப்போ பாலனைன்ற தண்ணி தேவைப்படுது. நல்லது. நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ ஆசிரியர்களுக்கும் பாபா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் சேவை பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? அதுக்கு வாழ்த்துக்கள். குஜராத்துடைய நிலை என்னவாக இருக்குது? ஏன்னா போன வாரத்து அவ்யக்த முரளியில் குஜராத் நிலநடுக்கத்தை பற்றி தான் பாபா பேசியிருந்தார். ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க, குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் இந்த 2001 நடந்துச்சு. ஸோ குஜராத்தில் ஒரு பெரிய குழப்பமாச்சு.
ஸோ அந்த குழப்பம் குஜராத்தில் ஸ்டார்ட் ஆகி அது ரொம்ப பெருசாகி கொஞ்சம் வெளிநாட்டு வரைக்குமே அந்த குழப்பம் போச்சுன்றார். ஆனால் நீங்கள் பயப்படலை தானே? பூமி அசைஞ்சுது, ஆனால் உங்களுடைய இதயம் அசையலை, அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ சூப்பர் இல்லையா? பூமியே அசைஞ்சுது, ஆனால் உங்கள் மனம் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல தானே, ஆட்டம் காணலை தானே. பூமி கொஞ்சம் அசைஞ்சுது, அதனால் கொஞ்சம் பாதிப்பும் ஏற்பட்டது. யார் குஜராத்திலேருந்து வந்திருக்கிறீங்களோ அவங்க எழுந்துறீங்க. அகமதாபாத்தை சார்ந்தவர்கள் எழுந்துறீங்க. நல்லது. பாபா கேட்குறார், உங்களுடைய மனம் ஆட்டம் கண்டதா அல்லது பூமி மட்டும் ஆட்டம் கண்டதா? என்ன நடந்துச்சு? உங்களுடைய மனதை கொஞ்சம் அசைச்சிடுச்சா? அசைக்கல தானே? நீங்கள் தைரியமானவர்கள். பாப்தாதா பார்த்தாராம், குழந்தைங்களுடைய ரெக்கார்டு, அந்த பதிவேடு சூப்பராக இருந்துச்சான். எதனாலன்னா, ஒன்று தைரியம் வைக்கிறதுனால இல்லையா? பயம் வைக்கும்போது அந்த ரெக்கார்டில் நல்லா இருக்காது, மார்க்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்று தைரியம் வைக்கிறாங்க, இன்னொன்று எப்போவுமே பாபாவுடைய பாதுகாப்பு குடை நிழலுக்கு கீழே இருக்கிறாங்க, பாபாவுடைய நினைவில் இருக்கிறாங்க. நினைவும் இருக்குது, தைரியமும் இருக்குது. அதனால் அவங்களுடைய ரெக்கார்டு பக்காவாக இருக்குது இல்லையா? பாபா நினைவின் குடை நிழலில் இருந்தால் பாதுகாப்பாக தான் இருப்பீங்க. பாபா சொல்கிறாரு, இந்த டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகலைன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஏன்னா அது இந்தியா ஃபுல்லாக பயங்கரமாக பேசப்பட்டது. குஜராத்தை புரட்டி போட்ட நிலநடுக்கம், சும்மா சாதாரண நிலநடுக்கம் கிடையாது, அது நிறைய உயிர் போச்சு. ஆனாலும் பாபா சொல்கிறார், பாபா குழந்தைங்க யாருமே அந்த டெஸ்ட் பேப்பரில் ஃபெயில் ஆகலை, எல்லோரும் பாஸ் ஆகிட்டீங்கன்றார். ஆனால் அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், பாஸ் ஆனீங்க, ஆனால் ஃபுல் மார்க்கில் பாஸ் ஆனீங்களா அப்படின்னா சிலர் கம்மியான மார்க்லேயும் சிலர் அதிக மார்க்லேயும் பாஸ் ஆனீங்கன்ற. ஏன்னா எல்லாத்துலேயும் வரிசைக்கிரமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் மாட்டம் காண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்குது. பட் எல்லாருமே 35 மார்க்கு மேலே வந்துட்டாங்க. ஆனால் பாஸ் ஆகிட்டீங்க, வரிசைக்கிரமம் இருந்தாலும் பாஸ் ஆகிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக அந்த தாக்கம் ரொம்ப அதிகமாக ஏற்பட்ட இடத்திலிருந்து வந்தவங்களு யார் வந்திருக்கிறா அப்படின்னு பாபா கேட்குறார். அதிகமான தாக்கம் நிலநடுக்கம் ஏற்பட்ட இடம். ஸோ அந்த புஜ் அப்படின்ற இடத்துல தான் ரொம்ப இருந்துச்சு போல இருக்கு. அங்கேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நல்லது. நீங்கள் 1000 கரங்கள் கொண்டவராக இருந்தீங்க புஜ்ஜில். சரி, 1000 கரங்கள் கொண்டவரோடு இருந்தீங்க புஜ்ஜில்ன்ற. ஸோ புஜ் அப்படின்னாலே கரங்கள் அப்படி தான் வரும். ஸோ அப்போ புஜ்ஜி அந்த கரம்னே வருது அந்த இடத்துக்கு பேர். ஸோ அது பாபா சொல்கிறாரு, புஜங்கள் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ 1000 கரங்கள் கொண்டவரோடு நீங்கள் அங்கே இருந்திருக்கிறீங்க. அதனால் அந்த பேப்பரை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, நல்லா பண்ணீங்க. எதிர்காலத்திலும் நீங்கள் ஆட்டம் காணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய வரும், பயப்படாதீங்க. தினம் தினம் இது நடக்குது, அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஸோ அது தொடர்ந்து நிலநடுக்கம் இருந்துச்சா என்னன்னு தெரில. ஏன்னா ஆஃப்டர் ஷாக்ஸ்ன்னுவாங்க. பெரிய நிலநடுக்கம் வந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். சிரியாவில் அப்படி வந்துச்சு. ஸோ பாபா சார் அது பாட்டுக்கு நடக்கட்டும், மாற்றம் நடந்து தானே ஆகணும். இயற்கை அதோடைய வேலையை கண்டிப்பாக செய்யும். மனிதர்கள் இயற்கையை தமோகுணியாக மாற்றிட்டாங்க. அதனால் நாடகத்தின் ஒவ்வொரு விளையாட்டிலையும் அதுவும் தன்னுடைய வேலையை செய்யும். அதுவும் விளையாட்டு தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டே உங்களுடைய மனநிலையை ஆட்டங்காண அனுமதிக்காதீங்க. வெளிப்புற சூழ்நிலை மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுடைய
அனாதி சொரூபத்தை பாதிக்க விடக்கூடாதுன்றார் இல்லையா. நம்மளுடைய அனாதி சொரூபமே அமைதி தான். ஸோ வெளியில் என்ன வேணாலும் ஆடட்டும், ஆனால் நீங்கள் ஆத்மாவுடைய சுயதர்மம் அமைதி. அதிலும் சாதாரண ஆத்மா இல்லை, மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. அனைத்து சக்தி நிரம்பிய அந்த நிலையை கொஞ்சம் கூட அது தாக்கக்கூடாது. வெளிப்புற சூழ்நிலை அப்படியே சக்திகள் நிரம்பியவராக அந்த ஆனந்தமும் அமைதியும் குறையாதவர்களாக இருக்கணும் என்ன நடந்தாலும். அந்த நேரத்தில் ஆட்டம் காண்றதுக்கு பதிலாக குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை அந்த மனதின் குழப்பத்திலிருந்து விடுவிப்பவராக ஆவறதுக்கு கருவியாகுங்கள்ன்ற. ஒன்று எண்ணத்தின் மூலமாக, அல்லது பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு வாயால் சொல்கிறது அந்த நடத்தையில். ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவானவர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பயம் போகும். ஸோ பயத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு கருவியாக மாறுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா யோகத்தின் மூலமாகத்தான், யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கள் மனதின் அந்த பயம் துக்கத்தை முடிக்க முடியுன்ற இல்லை. ஸோ மனதில் நீங்கள் அமைதியின் சொரூபமாக, ஆனந்த சொரூபமாக, எப்படி உங்கள் வீடு கூட இடிஞ்சிருக்கலாம், உங்கள் உறவினர்கள் அத்தனை பேரும் இறந்திருக்கலாம், ஆனாலும் அங்கே நீங்கள் அத்தனை பேரையும் சாந்தப்படுத்துவதற்கு கருவியாக இருக்கிறீங்க, ஆன் டியூட்டி. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே என் இது எதுவும் கிடையாதுன்ற உணர்வுலே இருங்க. எப்போ யார் பார்ட்டு வேணும்னாலும் முடியலாம், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற உணர்வோடு விலகி தான் அனுபவிக்கணும். அப்போ தான் அந்த கடைசி நேரத்தில் உங்களால் சக்தி கொடுத்து 100% பாஸ் ஆக முடியும். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் டாக்டர்கள் அவங்களுடைய வேலையை செய்வாங்க, சயின்டிஸ்ட்டு எதனால் வந்துச்சு, எத்தனை ரிக்டர் வந்தது, இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. அரசாங்கம் யாருக்கு நிவாரணம் கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கறதா, மற்ற நாடுகள்கிட்டேருந்து உதவி கேட்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் யாராலையும் பண்ண முடியாத வேலை உங்களால் மட்டுமே பண்ண முடியும். அது என்னது? அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துக்கத்தையும் கவலையும் நீக்கிறது. அது யோக பலத்தினால்தான் முடியும். அப்போ யோக தானம் பண்ணணும். டென்ஷன் இல்லாத வாழ்க்கையை அவங்களுக்கு தானமாக கொடுங்கள். அந்த மனதை சரி பண்ணுங்க, அதற்கு சகயோகம் கொடுங்க. இப்போ பாரதத்திலும் சரி வெளிநாட்டிலும் சரி எல்லாமே ஒத்துழைக்குது இல்லையா. இயற்கை பேரிடர் எங்கே நடந்தாலும் எல்லா நாடுமே கை கொடுக்கும். சிரியாவிலும் சரி, குஜராத்தில் நடக்கும்போதும் சரி, அவங்களுடைய வேலையை நல்லா பார்க்குறாங்க. ஸோ இதிலேருந்து என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, அவங்க எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் பாரத பூமியின் மீது அன்பு இருக்குதுன்றது நிரூபணமாகுது. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள். ஏன் பாரதத்தின் மீது அவங்களுக்கு அன்பு இருக்குது? உண்மையான பாரதவாசிகளாகி நீங்கள் எல்லோருக்கும் சக்தி கொடுக்கறதுனால தான். புண்ணிய பூமி, ஆன்மீக பூமின்னு பாரதத்தை சொல்வதற்கு ஆன்மீக சக்தியின் மூலமாக அனைவருக்கும் அமைதியை நீங்கள் கொடுக்கறதுனால தான். அப்போ உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும் இல்லையா. எப்போ நெருப்பு வருதோ, ஒரு தீ விபத்து வருதோ, அப்போ தீயணைப்பு படையினர் பயப்படுவாங்களா? அவங்க பயந்தாங்கன்னா அப்புறம் யார் தீ அணைக்கிறது? அவங்க பயப்பட மாட்டாங்க, நெருப்பை அணைப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய வேலைன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி மனிதர்களுடைய மனதில் இருக்கும் கவலைன்ற நெருப்பை அணைக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் எல்லோரும். புரிஞ்சுதா? ஸோ மற்றவர்களுடைய கவலையை போக்குறது தான் நம்முடைய வேலையே அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. குஜராத்
வலிமையானது குஜராத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? ஏன்னா 1000 கரங்கள் கொண்டவருடைய பாதுகாப்பு கொடையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இப்போ குஜராத்தில் நடந்ததை பார்த்துட்டீங்க இல்லையா? அதனால் எங்கே நடந்தாலும் இப்போ உங்களுக்கு அனுபவம் வந்துடுச்சு, என்ன பண்ணணும் அந்த நேரம்ட்டு. பாருங்க, யாருமே இயற்கையோடு முரண்பட முடியாது. நீங்கள் யாரும் குஜராத்துக்கு வராதீங்க, அபுக்கு வராதீங்க, மும்பைக்கு வராதீங்கன்னு சொல்ல முடியாது. அது சுதந்திரமானது. ஆனால் உங்களுடைய நிலை எப்போவுமே ஆடாத அசையாததாக இருக்கணும். உங்களுடைய மனம் புத்தியின் லைனு தெளிவாக பாபா கிட்ட இணைஞ்சிருக்கணும், கிளியராக இருக்கணும். க்ளீன் அண்ட் கிளியருன்னு வரும். உள்ளுக்குள்ளே குப்பை இருக்கக்கூடாது, கிளியராக. அதாவது அந்த லைன் அந்த காலத்துலலாம் ஃபோனில் லைனு கிளியராக இல்லை, ஏதோ கிராஸ்டாக் வருது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக பாபா கிட்ட கனெக்ட் ஆகணும், ஆடாத அசையாததாக இருக்கணும். ஸோ நம்ம இயற்கை குஜராத்துக்கு நிலநடுக்கம் வரக்கூடாது, அபுக்கு வரக்கூடாது, மும்பைக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? அது எப்போ வரணும்னு நினைக்கிதோ அது வந்துடும். உங்கள் மனநிலை மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. அதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருங்க, ஆடாத அசையாமல் இருங்கன்றார். எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வரலாம். ஸோ 2 விஷயம், மனம் ஆடாமல் அசையாமல் இருக்கணும், அதுக்கு மனதில் பாபாவை தவிர வேறு எந்த குப்பையும் இருக்கக்கூடாது. எப்போ உங்களுடைய லைன் அந்த அளவுக்கு கிளியராக இருக்குதோ அந்த நேரம் என்ன பண்ணணும்னு பாபா டச் பண்ணுறது உங்களுக்கு அடைய முடியும், ரிசீவ் பண்ண முடியுன்றார். அதுதான் முக்கியம். நீங்கள் பாபா கிட்டே இருக்கும்போது நீங்கள் எப்படி நவந்தீங்க, எங்கே போனீங்க உங்களுக்கே தெரியாது. பாபா டச் பண்ண கரெக்டாக பண்ணுவீங்க. அந்த மனம் அப்படியே அந்த அமைதி மாறாமல் இருப்பீங்க. பாபா இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கிறாரு, அவங்களுடையது ஒயர்லெஸ் இல்லையா? அப்போதைய புதிய கண்டுபிடிப்பாக ஒயர்லெஸ் இருந்திருக்கும் 2001. அந்த ஒயர்லெஸ் ஃபோன்லாம் அந்த டைம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடையது வாய்ஸ்லெஸ் இல்லையா? அங்கே ஒயர்லெஸ்ஸில் பேசுகிறது பெரிய அதிசயமாக இருந்தது. ஆனால் உங்களுடையது வாய்ஸ்லெஸ் புத்தி. வாய்ஸ்லெஸ்னால் விகாரமற்ற புத்தி தான் நம்முடைய சக்தி. அறிவியலுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருந்தது ஒயர்லெஸ். ஸோ இப்போ கூட ப்ளூடூத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? நம்மளுடையது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன? விகாரமற்ற புத்தி. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த விகாரமே இல்லாத புத்தி இருந்தாலே சீக்கிரமாகவும் தெளிவாகவும் உங்களால் என்ன பண்ணணும், என்ன நடக்கும் எல்லாமே உங்களால் முடிவெடுக்க முடியுன்ற. சீக்கிரமாக அந்த விகாரம் இருக்கும்போது அது ஒரு குழப்பத்தில் இருக்கும். ஸோ அதனால தான் விகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் டென்ஷன் ஆவாங்க. பாபா குழந்தையாய் ஏன் டென்ஷன் ஆகலை, பெரிய விஷயத்துக்கு வேணால் டென்ஷன் ஆகிருப்பீங்களே தவிர அதுவும் சீக்கிரமாக வெளில வந்துடுவீங்க. காரணம் அங்கே தூய்மை இல்லாதது. தூய்மை இல்லாத போது உள்ளுக்குள்ளேயே அந்த ஆட்டம் கண்டுட்டு இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு மயக்கம். அது அப்போ உங்கள் மனம் ஆடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட அது வேகமாக ஆடிடுது. ஆனால் உங்களுடைய மனதை நீங்கள் அப்படி நல்லா சிமெண்ட்டு போட்டு நிறுத்துறீங்க, அசைக்கவே முடியல. அதுதான் விகாரமற்ற புத்தி, ஒரே சீராக நிற்கிது. அப்படி இருக்கிற புத்தினால்தான் டக்குன்னு கரெக்டாக முடிவெடுக்க முடியுன்றார். அதனால் நீங்கள் யோசிக்க கூட தேவையில்லை. நம்ம ஓடிடலாம், இங்கே உட்காந்துக்கலாம், அந்த கதவாண்ட உட்காரலாம், இந்த கூரை மேலே ஏறி உட்காந்துக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க கூட தேவையில்லைன்றார். அந்த நேரம் உங்களுடைய புத்தியை மட்டும் கிளியராக வைங்கன்றார். நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா, புத்தியை மட்டும் பாபா கிட்ட வச்சிங்கன்னா தானாகவே உங்கள் கால் எங்கே பாதுகாப்பு இருக்கோ அதை நோக்கி தான் போகுன்றார். இதுக்கு மேலே என்ன வேணும்? என்ன மாதிரி முரளி இது? அந்த கடைசி நேர பயத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டார் இந்த முரளியில். பாபா சொல்கிறார், நீங்கள் ரொம்ப பயந்தீங்க அப்படின்னா
ரொம்ப பயந்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் பயப்படவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தாலும் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு தான் உங்கள் வீடு மதுபன் இருக்குதே அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்துடுங்க, முடிஞ்சு போச்சு, பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். எந்த அப்பா இப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? நம்ம அப்பா சொல்லிக் கொடுக்குறார். உலக அழிவை கண்டே பயப்படாதுன்னு எந்த அப்பாவாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது, இனிமேல்ட்டு தான் எல்லாமே நடக்க வேண்டியதாக இருக்குது, பயப்படாதீங்க. 2001 இந்த நிலநடுக்கம், அப்புறம் 2007 ஏதோ தான் சுனாமி இல்லையா, அடுத்தது கொரோனா. ஸோ வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்குது, பயப்படாதீங்க, இது ஒரு விளையாட்டு. எப்படி சொல்கிறார்? இது வெறும் விளையாட்டு தான்ற. விளையாட்டாக பாருங்க, நீங்கள் வெறும் ஆத்மா தானே, தனியாக தானே வந்தீங்க, தனியாக தானே போகணும். என்னதுன்னு நீங்கள் எதையாவது நினச்சா உங்களுக்கு வலிக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கவலையே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு பாபா நிலை நான் கூப்பிட்றதுக்கு அதான் பாபா சொல்கிறார், நீ எதையுமே நினைக்கத்தால தானாக உன் கால் நவுருன்றார். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? தூங்கிட்டு இருக்கும்போது வந்துடுமா? தானாக எழுந்திரிச்சு சேஃபான இடத்துக்கு போயிடுவீங்க. உங்களுக்கே தெரியாது நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்ட்டு. இதுக்கு மேலே என்ன வேணும்? லவ் யூ பாபா. செம்ம பவர்ஃபுல் முரளி. மாற்றம் நடந்தே தீரணும். பாபா சொல்கிறார், அழிவு இல்லை மாற்றம். எப்படி பாசிட்டிவாக சொல்கிறார் பாருங்கள். உலக அழிவை மாற்றம், இது உலக மாற்றம். இந்த வைராக்கிய உள்ளுணர்வு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உருவாக்கப்படணும். அதுக்கு நீங்கள் கருணை நிரம்பியவராகி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்துங்கள். கருணை கொண்டு அவர்களுக்கு சக்திசாலியான கரண்ட்டு கொடுங்க, அதாவது சக்தியை கொடுங்க. புரிஞ்சுதா? உங்கள் எல்லோராலையும் மனம் புத்தியை ஒரு வினாடியில் ஒரே சீரான நிலையில் நிலைநிறுத்த முடியுதா? ஸ்டாப் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே அது ஸ்டாப் ஆயிடணுன்றார். அங்கே இவங்க செத்தாங்க அவங்க செத்தாங்க எதுவும் இல்லை, அப்படியே ஸ்டாப், அப்படியே பாபா நான், அவ்வளோதான். ஏன்னா பாபா எப்பவுமே கடைசியில் ட்ரில் கொடுப்பார் இல்லையா, அதை இப்போ கொடுக்குறாரு. இப்படி போன தடவை என்ன சொன்னார்? நிலநடுக்கம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஒரு செகண்டில் போய் சக்தி கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரே செகண்ட்லன்னாரு. ஸோ இங்கே ஸ்டாப்ன உடனே நின்றுடணும். அடுத்து ஒரு செகண்டில் உங்களுடைய மனம் புத்தி அந்த ஒரு புள்ளியில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு நிற்கணுன்றார் இல்லையா? ஆத்மான்ற புள்ளியில், பரமாத்மான்ற புள்ளியில் அப்படியே நிலைச்சி இருக்கணும், அதிலே மூழ்கி போயிடணுன்றார். ஸோ பாபா அந்த ட்ரில்லு நடத்துகிறார். வரதானம்: உண்மையான அன்பான ஆத்மா ஆகுங்கள். உங்களுடைய இதயத்தை பாபாவின் அன்பினால் நிரப்பி மற்ற அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டு இருங்கள். அதுக்கு விளக்கம்: பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் சமமாக தான் அன்பு கொடுக்கிறார். ஆனால் அந்த அன்பை ஏற்றுக்கொள்வதில் குழந்தைங்க வித்தியாசப்படுறாங்க அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ப இல்லையா? எல்லோரும் முழுசாக எடுத்துக்கிறது கிடையாது அந்த அன்பை. யார் நாளின் தொடக்கமாகி அமிர்த வேளையில் பாபாவுடைய அன்பை எடுத்துக்கிறாங்களோ அவங்க எந்த மனிதனுடைய அன்பினாலும் ஈர்க்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இதயத்தில் கடவுளுடைய அன்பு நிரம்பி இருக்குது. ஒருவேளை தன்னுடைய இதயத்தை கடவுளுடைய அன்புனால் ஒருத்தர் நிரப்பிக்கலைன்னா என்ன ஆகும்? அவங்க இதயத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதை ஃபுல்லாக நிரப்பிக்கல, கொஞ்சம் மட்டும் நிரப்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா, அந்த இடம் இருக்கிற காரணத்தினால மாயா பலவிதமான அன்பின் ரூபத்தில் உங்களை பிடிச்சி கவர்ந்து இழுக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, சத்தியமானவரின் மீது சத்தியமான அன்பு கொண்டவராகி அவருடைய அன்புனால் நிரப்பி வையுங்கள் உங்களுடைய இதயத்தை. அப்போ மாயை உங்களை
கவர்ந்து இழுக்காது. ஏன்னா இதயத்தில் ஸ்பேஸ் இல்லை, ஃபுல்லாக பாபாவை நிரப்பியாச்சு. ஸோ ஸ்பேஸ் இருந்தால் தான் மாயை பிடிச்சி இழுக்கொன்றார். அப்படின்னு அர்த்தம். பாபா மேலே அன்பு கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் மனிதர்கள் மேலே, பொருள் மேலே, புகழ் மேலெல்லாம் அன்பு போகுன்றார் ஸ்லோகன். யார் தன்னுடைய உடலை கடந்து, பழைய உலகத்தை கடந்து, பழைய உடல் உறவுகளை கடந்து பறக்கிறாங்களோ அவங்க தான் இந்திரபிரஸ்தத்தில் வசிப்பவர்கள்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்திரபிரஸ்தம்ன்றது தேவர்களுடைய சபை. ஆக்சுவலாக பாண்டவர்கள் உருவாக்கின இடம் அது, சொர்க்கத்துக்கு ஈக்குவலாக உருவாக்குவாங்க இந்திரபிரஸ்தம்ட்டு. ஸோ அவங்க அந்த மாதிரி சொர்க்கத்தில் யார் வசிக்கிறவங்க, ஒரு வினாடியில் இந்த உடல் சார்ந்த உறவுகள், உடல் சார்ந்த உலகம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகி இப்படி டக்குன்னு ஃபரிஸ்தாவாகி அங்கேயே எப்பவும் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்திரபிரஸ்தத்தில் வசிப்பவர்கள். ஸோ அங்கே எல்லாம் சூக்ஷ்ம தேவதைகள் தான் இல்லையா. ஸோ புத்தினால் நீங்கள் இப்போ போங்க, உடலை விட்டு பிரிந்த பிறகு சூக்ஷ்ம உடலோடு நீங்கள் அங்கே போயிடுவீங்க. ஸோ எப்போவுமே அங்கேயே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய உலகமே அதுவாகத்தான் இருக்கணுமே தவிர இந்த ஸ்தூல உலகமாக இருக்கக்கூடாது. சரி, இது இந்த மாதத்தின் 3வது ஞாயிறு இன்டர்நேஷ்னல் யோகா பண்ணுற நாள் பாபா குழந்தைங்க. ஸோ அதனால் எல்லோரும் 6 to 7:30 கருணை நிரம்பிய தந்தையோடு உட்கார்ந்து மாஸ்டர் கருணை நிரம்பியவர் நிலையிலிருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையின் சக்தியை கொடுங்க. நாலாபுறமும் தூய்மையின் அதிர்வலைகளை பரவச் செய்யக்கூடிய சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம்ம பவர்ஃபுல் முரளி.